Praise the Lord. இந்த புதிய ஆண்டிலும் இந்த நாள்ல உங்க எல்லாரையும் ஜெபம் டிவி வாயிலாக சந்திக்கிறதுல நாங்க எல்லாரும் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கிறோம். சோ இன்னைக்கும் கூட ஜெபத்தின் மேன்மையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வேதத்துல அநேக இடத்துல ஜெபத்தை பத்தி கொடுத்திருக்கல்லவா. சோ இன்னைக்கும் கூட மார்க் 11வது அதிகாரத்துல 24வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது விசுவாசமும் சேர்ந்த ஜெபமா இருக்குன்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதத்துல அநேக பேர் இருக்கிறாங்க. ஆபிரகாம் சோதம் குமார் அழிய போகுதுன்னு தெரிஞ்சதும் கர்த்தரிடத்துல ஜெபித்து அதை ஏசப்பா நமக்காக செய்து முடிப்பான விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் சோதம் குமாராவை அழிக்காம போனார். அதே போல தானியேல் சிங்க கேபில இருக்கும் பொழுதும் கர்த்தரினை விடுவிக்க வல்லவரா இருக்கிறான்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அவங்களை விடுவித்தாங்க. சோ அண்ணாள் குழந்தை இல்லாம இருந்தாங்க. அண்ணாலும் அதே போலதான் கர்த்தரிடத்துல தன்னோட இருதயத்தெல்லாம் ஊற்றின போது கர்த்தர் அவங்களுக்கு ஒரு குழந்தைய கட்டளையிட்டாங்க. இப்படி நம்ம பைபிள்ல அநேக அதிசயங்களும் அநேக பிரேயர்ஸை எப்படிலாம் ஏசப்பா அக்செப்ட் பண்ணி எதுக்கெல்லாம் பதில் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இந்த புதிய வருடத்திலையும் இதைதான் நாங்க உங்களுக்கு சொல்ல விரும்புறோம். ஜெபம் என்பது ஒரு சின்ன ஒரு காரியம் இல்ல, அது மலைகளை அசைக்கக்கூடிய வல்லமை நிறைஞ்சதா இருக்குது. சோ இந்த வருட துவக்கத்துல இருந்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீங்க யோசிச்சு வச்சிருக்கிறீங்களோ இதற்கெல்லாம் கூட பிரேயர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டவுட்ஸ் வரும் பொழுது எல்லாத்துக்குமே பிரேயர் பண்ணலாம்னு சொல்லி நம்ம வேதவசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. சோ எல்லா சின்ன காரியமோ பெரிய காரியமோ என்னென்ன கஷ்டங்களோ நஷ்டங்களோ எல்லாமே ஜெபத்தினால கூட தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். சோ இந்த வருடம் முழுவதுமே ஜெபத்தின் வல்லமை நீங்க இருதயத்துல வைத்து பைபிள செஞ்ச அதிசயம் மாத்திரம் இல்ல, இன்னைக்கும் அதிசயத்தும் அற்புதம் செய்கிற தேவன் நம்ம மத்தியில உயிரோடு இருக்கிறார். அவரோட வல்லமை குறைந்து போகல, அவரும் குறைந்து போகல. அவர் பெரிய தேவனா இருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் கரெக்டா தகுந்த காலத்துல செய்து முடிக்கிற கர்த்தரா இருக்கார். சோ இதுவே ஜெபத்தின் மேன்மையா இருக்குது. இந்த ஜெபத்தை கைவிடாம என்னாலும் ஒரு நாளுமே எப்படி நம்ம ஒரு நாளும் எல்லா விதத்துல ரெடி ஆகுறோமோ அதே போல கர்த்தரோட சமூகத்திலயும் நம்ம பிரேயர்ன்றத கர்த்தருக்கு விதைச்சோம்னா அதனோட பலனை கர்த்தர் நம்மளை திரும்ப காண செய்வா. சோ நீங்க எல்லாருமே ஜெபத்தோடு கூட இந்த வருடம் முழுவதும் கழிக்கும்படியாக நாங்க வேண்டிக் கொள்கிறோம். நீங்களை அதிகமா நேசித்து வழி நடத்துற நல்ல பிதாவே, கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிரேயர் உங்களுடைய கரத்துல ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இது தகப்பனே ஆண்டவரே, எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா பாடல்களும் ஜபத்தினாலும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற என் தேவனே, நீங்கள் அப்பா எல்லாவற்றிலும் குறித்து மேன்மையா இருந்து எல்லாருக்கும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமா நீங்க நடத்த வேண்டுமா இந்த கரத்துல ஒப்படைக்கிறேன் இயேசுவே. அப்பா இதோ தகப்பனே, நாளைக்கு ஆண்டவரே இது தகப்பனே அநேகர் பார்க்கும்படியாகவும் அதனால் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நீங்க கிருபை செய்யுங்க இயேசுவே. வேண்டியதினாலும் விண்ணப்பத்தினாலும் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த பொறுப்பை இந்த கரத்துல ஒப்படைக்கிறேன் இயேசுவே. நீங்க எடுத்து நீங்க பயன்படுத்தி அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும் என்று உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். மீட்பெரும் இயேசு கிறிஸ்துவின் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது நம்ம ஒரு பாடலை பாடுவோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்ற பாடலை பாடும்போது எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் தொடர்ந்து எங்களோடு கூட ஆராதனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர் நல்லவர், நல்லவர்
சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே இரக்கமுடையவரே மனதுருக்கமுடையவரே இரக்கமுடையவரே மனதுருக்கமுடையவரே நீடிய சாந்தமும் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே நீடிய சாந்தமும் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே என் இயேசு ராஜா சோத்திரம் என் இயேசு ராஜா சோத்திரம் சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே துதிகர மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம் துதிகர மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம் மகிழ்வுடன் சோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் மகிழ்வுடன் சோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் என் இயேசு ராஜா சோத்திரம் என் இயேசு ராஜா சோத்திரம் சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே
வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்துக் கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்துக் கொள்வீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் கர்த்தாவே ராஜா எங்களை தேவைகளை சந்தித்து தகப்பனே ராஜா நீ கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே அனைவருக்கும் நிறைவேற தகப்பனே கர்த்தாவே ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரப்பா நாங்கள் ஆராதித்தோம் கர்த்தாவே ராஜா இந்த இடங்களிலும் கர்த்தாவே ராஜா நீங்க வாசம் செய்யுங்கப்பா ஆண்டவரே இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ராஜா ஆண்டவரே அப்பா கடந்த வருடங்களை நடத்தின தேவன் அப்பா ஆண்டவரே இந்த வருடத்திலும் கர்த்தாவே ராஜா ஆண்டவரே அவளுடைய தேவைகளை கர்த்தாவே ராஜா என் தேவன் நீங்க சந்திக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தாவே ராஜா நீங்க யெகோவா நீராய் கர்த்தாவே ஆண்டவரே நீங்க இருக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே செபத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் கிருபை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஒரு வேத பகுதியை வாசிப்போம். யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்பதே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை உங்களோடு கூட செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் நாம் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது நாம் செய்ய வேண்டும் ஜெபத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டும் நாம் எப்போதும் நம்மளுடைய துதி நம்ம வாயிலே இருக்க வேண்டும். இது நம்மளோட வாயில இருக்கும்போது நாம் எந்த இடங்களில் வெக்கப்பட்டு போய் நின்னோமோ அதே இடங்களில் கர்த்தர் ஒரு உயர்வை கொடுக்கிறீர்களா இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அவர் செய்யும் காரியம் எப்படிப்பட்ட காரியமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர் அறியக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய செய்கை வெளிப்பட போகிறது. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, குழந்தை இல்லாத காரணத்திலிருந்து விடுதலை, பணம் இல்லாத சூழ்நிலையிலிருந்து விடுதலை, எதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைச்சு கொண்டு இருக்கீங்களோ கர்த்தர் இந்த வருடத்தில் செய்து முடிக்கிறதை வேணா இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை உனக்கு நான் செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் என் கூடயே இருங்க, என்ன நீங்கள் நடத்துங்க, என் பிள்ளைங்களோடு கூட இருங்க, என் குடும்பத்தோடு கூட இருங்க, என் கணவனோடு கூட இருங்க, நான் போகும் இடமெல்லாம் நீங்கள் என் கூட இருங்கன்னு சொல்லி நாம் ஜெபத்திலே நாம் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிப்பது வழக்குதான். ஆண்டவர் என் கூட இருங்க, அவர் நம்ம கூட இருந்தனா நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் வச்சு மாறும். எந்த ஒரு பிரச்சனை வந்தால் கூட அவருக்கு நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இக்காரியங்கள் எல்லாம் பயந்து ஓடிவிடும். அதுதான் கர்த்தர்கிட்ட நாம் கேட்கணும், ஆண்டவரே என் கூட இருங்க ஏசப்பா, என்னை நடத்துங்க ஏசப்பா, என் குடும்பத்தை நடத்துங்க ஏசப்பா, எனக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா, நீங்கள் என்னோடு கூட இருக்கும்போது எல்லா சூழ்நிலைகளும் மாற ஏசப்பான்னு சொல்லி கர்த்தரிடத்தில் நாம் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறோம்.
அவர் நம்ம கூட இருந்தனா சேனையின் தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவனா? சேனையின் தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் செய்கிற காரியம் எப்படி இருக்குமா? பயங்கரமாக இருக்குமா? நம்மளுமே எதிர்பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் வந்து அவர் செய்கிற காரியம், அவர் எதிர்பார்க்காத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தேவனாக இருக்கார். நம்மளுக்கே யோசித்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் நமக்கு இதை செய்திருக்கிறாரா? கர்த்தர் நமக்கு இவ்வளோ பெரிய காரியங்கள் செய்திருக்கிறாரா? மற்றவர்கள் வந்து கேட்பாங்க, கர்த்தர் உங்க கூட தான் இருக்காரு, இந்த காரியத்தை வந்து செய்திருக்கிறாருன்னு சொல்லி மற்றவங்க வந்து சொல்லுவாங்க. நிஜமாவே ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறாரு என்று சொல்லி மற்றவங்க செய்யக்கூடிய அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் அதிசயம் செய்கிற தேவனா இருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தையை விசுவாசித்து நாம் ஜெபத்திலே உறுதியாக இருப்போம். அது மட்டுமல்ல, ஜெபம் டிவி நேயர்களே, ஆண்டவர் கொடுத்த இந்த வருஷம் நமக்கு வாக்குத்தத்த வசனங்களை நம்ம அனைவரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போம். வீட்டில் இருக்கிறவங்க பைபிள் இருந்தால் இந்த அதிகாரத்தை எடுத்து எங்களோடு கூட சேர்ந்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இங்கே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும் போது நீங்களே எங்களோடு கூட சேர்ந்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது ஜெபம் டிவி நேயர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம். நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து அனைவரும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். 3 முறை நாங்கள் வாசிப்போம். எங்களோடு கூட சேர்ந்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமேன். நாம் தொடர்ந்து ஜெப குறிப்புக்காக கடந்து செல்வோம். பள்ளிக்கரணையில் ஜெப அறை ஓப்பன் பண்ணவும் எந்த ஒரு தடையும் இராதபடிக்கு கர்த்தர் தேவைகளை சந்திக்கப்பட நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் கூட அப்பா இந்த ஜெப குறிப்புக்காக இந்த சமூகத்தில் வருகிறேன் ராஜா. தகப்பனே, இந்த பள்ளிக்கரணை பகுதியை தகப்பனே நீ தெரிந்தெடுத்து கொடுத்திருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த பகுதியில் ஊழியம் செய்யும்படிக்காக தகப்பனே அப்பா இந்த பகுதியில் அப்பா ஒரு ப்ரேயர் ரூம் எடுத்து அப்பா இன்னும் அதிகமாக அப்பா உம்மிடத்தில் சேர இன்னும் அதிகமாக நிறைய ஆத்துமாக்களை ரட்சிப்புகளாடி நடத்த அநேக பேர் வந்து அதில் ஆறுதல் அடையத்தக்க வகையில் என் தேவன் நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த ஒரு நல்ல அப்பா ஓப்பன் டோர்ஸ்க்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த ப்ரேயர் ரூம் உங்களோட கருத்தை கொடுக்கிறேன் ராஜா. அப்பா இது உம்முடைய ஸ்தலமா இருக்கட்டும் தகப்பனே. அப்பா இந்த ப்ரேயர் ரூம் உம்முடைய ஸ்தலமா இருக்கட்டும் தகப்பனே. அதை நீங்க தகப்பனே உங்களுடைய ஆவியானவரெல்லாம் அப்பா அசைவாடும்படியாக செய்யுங்க தகப்பனே. அந்த இடத்துல இருந்து ஒரு மகிமை புறப்பட்டு செல்லட்டும் தகப்பனே. அப்பா அந்த இடத்துக்குள்ள அபிஷேகம் கடந்து வரட்டும் தகப்பனே. அந்த இடத்துக்குள்ள அப்பா தீர்க்க தரிசன வரங்கள் கடந்து வரட்டும் தகப்பனே. அப்பா கர்த்தரோட ஆவி எங்கோ அங்கே விடுதலை உண்டென்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்பா இந்த ப்ரேயர் ரூம்ல தகப்பனே அப்பா உங்க ஆவியானவர் இருக்கணும் தகப்பனே. அந்த இடத்துல கால் வைக்கும் பொழுது ஒரு பெரிய விடுதலை தகப்பனே ஜனங்கள் காண அப்பா ஜனங்கள் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள உண்மை அறிந்து கொள்ள நீங்க ஹெல்ப் பண்ணுங்க தகப்பனே. அப்பா அந்த ப்ரேயர் ரூம் ஓபன் பண்றதுக்கு அப்பா என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்குதோ அந்த தேவைகள் எல்லாம் நீங்க சந்தித்து கொடுங்க அப்பா. மனுஷன் கண்களை தயவு கிடைக்கணும்னா அந்த தயவை நீங்க கட்டளை இடுங்க. உங்க கிருபை எங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த கிருபையை கொடுங்க. ஞானம் எங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஞானத்தை கொடுங்க. வழி நடத்துதல் தேவைப்படுதுன்னா வழி நடத்துதல் கொடுங்க ராஜா. அப்பா வழி இதுவில் நடவுங்கள்ன்ற சத்தம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே இந்த ஊழியத்துல தொனித்து கொண்டே இருக்கணும் தகப்பனே. எந்த வழியாய் நாங்க பிரவேசிக்கணும், எந்த வழியாய் காரியங்களை வாய்க்கப்படணும்னு சொல்லி நல்ல ஞானத்தை கொடுங்க. அதற்கான எல்லா வேதையும் அப்ப நீர் ஓபன் பண்ணி கொடுக்கும்படியாக நாங்க இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் வழி இல்லாத இடத்துல வழிகளை உருவாக்குகிற கர்த்தர் அல்லவா அப்பா. இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற கர்த்தர் அல்லவா அந்த தேவன் தகப்பனே. இந்த பிரேயரும் ஒரு அதிசயமான பிரமிக்கத்தக்க வகையில அப்பா ஓபன் பண்ண நீங்க ஹெல்ப் பண்ணுங்க தகப்பனே. அங்க இருந்து ஏறெடுக்க போகிற ஒரு ஜெபத்திற்கு வல்லமையும் அதிகமா இருக்கணும் தகப்பனே. அப்பா அநேக ஜனங்கள் ஜெபத்தின் வல்லமை கண்டறிந்து வரணும் தகப்பனே. கர்த்தரா நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் ராஜா. அவங்களோட சொந்த
சொந்த இரட்சகரை அவங்க ஏற்றுக்கொள்ளணும் தகப்பனே. அப்பா அப்படிப்பட்ட அந்த ப்ரேயர் ரூம் நீர் அப்பா கரெக்டான டைம்ல அப்பா ஒரு குறைவும் இல்லாம அப்பா இந்த ஜெபம் டிவி கரத்துல வந்து கிடைக்கும்படி நீங்க செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். நாங்க விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்க எங்களுக்கு அதை கொடுத்துட்டீங்க. அதை நாங்க சீக்கிரமா ஓபன் பண்ணி அதுல பிரவேசித்து அங்க உமக்கு துதி செலுத்தி அங்க ஆராதனை செய்து அப்பா அங்க இன்னும் அநேக ஊழியங்களை நாங்க செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்திக்க உங்க கரத்துல கொடுக்கிறோம். நீரே காத்து வழி நடத்துங்க. இயேசுவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டபடியினால் அவனை சோதரிப்போம். அடுத்த குறிப்பாக திருமணத்திற்காக காத்திருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கிடைக்கும்படி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திராண்டவரே, அப்பா பிதா, அன்பே பிதா, நித்திய பிதா, பரலோக பிதா, ஆவியின் பிதா, ரக்கத்தின் பிதா, நவுடாகட பிதா, என்னை பலப்படுத்த, என்னை சுகப்படுத்த, என்னை உற்சாகப்படுத்துங்க பிதா, நாட்களும் பிதா. அப்பா அந்த ஜப வேலையில் இந்த நேரத்தில் என்னை ஜபிக்க வச்சதுக்காக நன்றி. இந்த இடத்துல வந்து கூடி ஆண்டவர் ஜபிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணியை நீங்கள் தர முடியாது துதிக்கிற ஆண்டவரே. அப்பா நல்லவர், வல்லவர், உள்ளவர், உத்தமர், உன்னதத்தின் ஆவி அடைக்கலம் கோட்டை தஞ்சமே, சாரும் ரோஜா லீலே புஷ்பமே, பள்ளத்தாக்கிலே மதுரமே, தஞ்சமே, கோட்டையே, கருணை உள்ள, இரக்கமுள்ள, இதயமுள்ள, அபிரகமான தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பு தேவனே, சாலும் தேவனே, தனியால் தேவனே, சத்ரமேஷ அன்பர்களாம் தேவனே, என்னை பெற்ற தேவனே, என்னை காண்கிற தேவனே, அப்பா பிதா, அன்பின் தேவன், அனாதையின் தேவன், ஆர்ந்த தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பு தேவனே, சாலும் தேவனே, தனியால் தேவனே, சத்ரமேஷ அன்பர்களாம் தேவனே, என்னை பெற்ற தேவனே. அப்பா அப்பா ஏற்ற காலத்தில் ஏற்ற துணியை கொடுங்க தகப்பனே. அப்பா பணத்தை பொருளாதார தேவையில்ல சந்திக்கணும் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல 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 ஜோடியை கொடுங்க, நல்ல துணையை கொடுங்க தகப்பனே. அப்பா தாய் தகப்பனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா கல்யாணம் ஆகிறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. பணத்தை பொருளாதார தேவையில்ல சந்திக்கலாம். அதுங்களுக்கு நல்ல ஒரு இது கொடு, நல்ல ஏற்ற தனியை கொடுங்க தகப்பனே. அப்பா ஏறெடுத்து பாருங்க ஆண்டவரே. எங்கள் ஜபத்தை ஏறெடுங்க. சோத்திரபலி சோத்திரபலி சோத்திரம் 1000 சோத்திரபலி நன்றி நன்றி பலிகளை நாங்கள் செலுத்துக்கிறோம் தகப்பனே. அப்பா நேற்றென்று மாறாதவரே துதிக்கிறேன். எங்கே 2-3 பேர்கள் அந்த மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன தகப்பனே. வான சிம்மாதானம் பூமி பாதபடி பாதபடி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த உலக பிரமாண காரியங்கள்லாம் நீ சந்திக்க முடியாது துதிக்கிறேன் ராஜா. அப்பா நன்றியோட துதிக்கிறேன் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை நீங்கள் தர முடியாது துதிக்கிறோம். பண தேவையெல்லாம் சந்திக்கணும், பொருளாதார தேவை சந்திக்கணும். அப்பா நன்றி 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 ஆண்டவரே. அப்பா எங்கெங்கே யாராருக்கு எந்த கல்யாணம் ஆகாத இருக்கிற மக்களை வாலிப பிள்ளைகளெல்லாம் நீங்கள் ஆணும் பெண்ணையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. துதிக்கிற ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுறவரே எங்களை மன்னிக்கிற ஆண்டவரே. மன்னிக்கிற தேவன ஆண்டவரே. இந்த நேரத்தில் இந்த இடத்துல நாங்களை உட்கார வச்சு ஜபிக்கிறத நன்றி 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 ஆண்டவரே. அப்பா நாங்கள் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம். எங்கே 2-3 பேர்களால் அந்த மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளை கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு நீங்கள் நல்ல ஆலோசனை கொடுங்க தகப்பனே. நல்லா ஜபிக்க கற்றுக் கொடுங்க. நல்ல ஒரு பாடல்களை படிக்க, பைபிள் படிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. படிக்க தெரியாதவங்க படிக்க கற்றுக் கொடுங்க சாமி. சோத்திரம் சோத்திரம். ஹாலே லூயா ஹாலே லூயா. கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு எவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்க. மூளை முடுக்கில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் கொண்டு வாங்க ஆண்டவரே. கிழக்குலையும் மேற்குலையும் வடக்குலையும் தெற்குலைங்கிற மக்களை கொண்டு வாங்க. அநேக பிள்ளைங்க அநேக மக்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. கொண்டு வந்து சேர்க்க முடியாது துதிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த இது டிவியில் வர பிள்ளைங்க பார்க்குறவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடு. ஆசீர்வாதம் இன்னமும் பார்க்கணுன்ற ஆர்வத்தை கொடுங்க தகப்பனே. நன்றி ஆண்டவரே. கோடான கோடி நன்றி. கோடான கோடி சோத்திர ஆண்டவரே. துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிற நீதி உள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமா கர்த்தரே சோத்திரி. கர்த்தர் செஞ்ச சகலவர் மறவாது. ஆமீன் ஆமீன் அல்லேலூயா. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியினால் அவளை சோத்தரிப்போம். அடுத்த குறிப்பாக இந்த வருடத்தில் சபைகள் எழுப்புதல் உண்டாகவும், வாலிபர் மத்தியில் எழுப்புதல் உண்டாகவும், நம்முடைய தேசத்தில் எழுப்புதல் உண்டாகவும், விசுவாசிகள் மத்தியில் எழுப்புதல் உண்டாகவும் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ தகப்பனே ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் எழும்புவதற்காக முதலாவது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். வாலிப பிள்ளைகள் தகப்பனே அப்பா சிருஷ்டிகரின் நினை என்று சொன்னது போல தகப்பனே, இந்த வாலிப வயசுல தகப்பனே உம்மை நினைத்து ஆண்டவரே எந்த கெட்ட பழக்கத்திற்கும் போகாதபடி தகப்பனே பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை அப்பா அனைத்து தகப்பனே ஆண்டவரே இயேசுதான் ஒருவரே தெய்வம் என்று சொல்லத்தக்கதான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரும்படியாக கேட்கிறேன் ஏசப்பா. இந்த வருடத்தில் தகப்பனே வாலிப பிள்ளைகள் எழும்பும்படியான கிருபையை நீங்கள் தாங்க ஏசப்பா. அதே போல் ஒவ்வொரு சபையிலும் தகப்பனே ஆண்டவரே அப்பா வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே புதுவைகளாக ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவ
நினைத்து தகப்பனே எழுப்புதல் உண்டாக நீங்கள் அப்பா கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. வாழ்வை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பனே ஆண்டவரே கட்ட பழக்கத்திற்கு அடிமை ஆகாதபடி தகப்பனே ஆண்டவரே நினைக்கும்படியாகவும் ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. எல்லா ஊழியக்காரர்களையும் தகப்பனே ஆண்டவரே அப்பா உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. எங்கெங்க ஆண்டவரே உமது ஊழியத்தை செய்கிறார்களோ தகப்பனே அந்த சபையில் உள்ள வாலிப மக்களை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே எல்லா வாலிப பிள்ளைகளும் தகப்பனே ஒரு புது எழுப்புதல் உண்டாக ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே நீர் ஒருவரே தகப்பனே மெய்யான தேவன் என்று அவங்க நினைத்து ஆண்டவரே வாழத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படியாக கேட்கிறேன் இயேசுவே. ஆண்டவரே ஒவ்வொரு சபையிலும் உள்ள ஆண்டவரே சிறியோர் முதல் பெரியோர் வரையும் நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க தகப்பனே. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே அப்பா. எல்லா துதிகான மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியினால் அவரை ஸ்தோத்தரிப்போம். எல்லா சபைகளிலும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறவும் தனிப்பட்ட முறையில் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தங்கள் நிறைவேறவும் நாம் ஜெபிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. என் அன்பின் தகப்பனே கர்த்தாவை நன்றி செலுத்திக்கின்றோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்திக்கின்றோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையை சந்திக்கிறேன் தேவனே நன்றி செலுத்திக்கின்றோம் ராஜா. ஆண்டவா இந்த ஜெபக்குறிப்பை உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீங்கள் ஆமை என்றும் ஆமை என்று பலத்திற்காக நன்றி செலுத்திக்கின்றோம் ராஜா. ஏசப்பா ஒவ்வொரு சர்ச்சும் நீங்கள் பெருகவே பண்ணி சொல்லி ஏசப்பா நிறைய சபைகள் திருச்சபைகள் உருவாக்கி ஏசப்பா. ஒவ்வொரு சபையிலுமே வாக்குத்தத்தம் நீங்கள் கொடுத்து அது வாக்குத்தத்தை நிறைவேற்றதுக்கான ஆசீர்வாதத்தையும் கொடுங்க ஏசப்பா. ஆண்டவா நாங்கள் சோர்ந்து போகும் நேரமெல்லாம் நீங்கள் சோர்ந்து போகாதே திடமாயிரு தைரியமாயிருன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற பண்ண தெய்வமே கத்த நன்றி செலுத்திக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவா கத்தாவே ஒவ்வொரு திருச்சபையும் கையில் ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனையும் உங்களுக்கு கையில் ஒப்படைக்கிறோம்ப்பா. நிறைய சபைகள் உருவாக்கி இருக்கீங்க ஏசப்பா. அதோட ஆசீர்வாதத்தையும் நீங்களே எங்களுக்கு தாங்க ஆண்டவா. எங்களுக்கு தேவைகளை சந்திங்க ஒவ்வொரு தேவைகளும் சந்திங்க ஏசப்பா. ஆண்டவா எங்களுக்கு நாங்கள் சோர்ந்து போகும் நேரம் கவலையோடு இருக்கும்போது சொல்லி கவலைப்படாதே திடமாயிரு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் கண்ணீரோடு இருக்கும்போது நீ கண்ணீர் அழாதே பயப்படாதே அப்படின்னு நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கீங்க. நீ வாக்கு மாறாதவர் என்றெடுக்குமே எங்களுக்கு துணையாக நிற்கிற ஏசப்பா. கர்த்தாவே ஆசீர்வாதத்தோடு நீங்கள் எங்களுக்கு கிரியும் நன்மையும் எங்களுக்கு திறந்து வர்றதுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவா ஒவ்வொரு பாஸ்டர்ஸையும் கையில் ஒப்படைக்கணும். ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒப்படைக்கிறோம். நிறைய சபைகள் உருவாக்கணும் ஏசப்பா. நிறைய மக்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. நிறைய பிள்ளைங்க வரணும் ஏசப்பா. ஆண்டவா நிறைய சபைகள் இங்கே உருவாக்கி இருக்கும்போது நீங்கள் எங்கள் கூடவே இருந்து எல்லாருடைய தேவைகளையும் சந்திங்க ஏசப்பா. கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா நன்றி செலுத்திக்கின்றோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனே நன்றி செலுத்திக்கின்றோம். நீங்கள் என்றுமே மாறாத தேவனையா. நாங்கள் சோர்ந்து போகும்போதும் சரி கவலையோடு இருக்கும்போதும் சரி கண்ணீரோடு இருக்கும்போதும் சரி எங்களுக்காக எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருந்தாலும் சரி உங்களோட வாக்குத்தத்தம் நிறைவேற்றதுக்காக நன்றியை செலுத்திக்கணும் ஏசப்பா. அந்த வாக்கு எங்களுக்கு மாறாதவர் தேவனே. எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்களுக்கு கிரியை கொடுங்க. துதி கன மகிமை எப்போதுமே உங்களுக்காகவே இருக்கட்டும் ஏசப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயிக்கும் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியினால் அவரை ஸ்தோத்தரிப்போம். வாலிப பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவும் பிசாசானவன் வாலிப பிள்ளைகளை தொடாதபடிக்கு பிசாசின் போராட்டங்களில் விடுதலை பெறவும் நாம் ஜெபிப்போம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 9:15. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த புதிய ஆண்டிலே எங்களை காண செய்தீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆண்டிலே எங்களுக்காக கொடுக்க போகும் எல்லா ஆசீர்வாத நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் இதுவரைக்கும் நல்ல ஜீவன் சுகம் பலன் தந்து ஆலோசனை கொடுத்து கண்மணியை போல காத்து வந்தீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்திலே ஒன்று கூடி உம்முடைய சன்னிதானத்திலே சிறிது நேரம் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்தீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இப்பொழுது எங்கள் மத்தியிலே வாசமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் கேட்க போகிறது இன்னதென்று அறியாமல் நாங்கள் இப்போ கேட்க இருக்கிறோம். நாங்கள் சுவாமி எந்த நோக்கத்திற்காக கூடி வந்திருக்கோம் என்பதை நீர் அறிவீர். ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி அருளும். நீர் உம்முடைய திட்டத்தின்படி எங்களை வழி நடத்தி அருளும். ஆண்டவரே நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே சுவாமி இப்பொழுது நாங்கள் ஜெபிப்பதற்கென்று எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த குறிப்புக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். முக்கியமாக ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக உம்மிடம் கேட்க இருக்கிறோம்.
ஆண்டவரே, இந்த தேசத்தில் 5 கண்டங்களில் உள்ள வாலிபர்களை நீர் நன்றாக அறிவீர். ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் சுவாமி உமக்குரியவர்கள் கர்த்தாவே, உம்மாலே உருவாக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, நீங்க தான் கர்த்தாவே அவர்களுடனே இருந்து அந்த பிள்ளைகளுக்கு சுவாமி நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவையும் புத்தி கூர்மையும் கொடுத்திருக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமான நீர் நேசிக்கிற இந்த வாலிப பிள்ளைகளிடம் நல்ல குணங்களை கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் படிக்க செல்லும் பொழுது அவங்களுக்கு வேண்டிய நல்ல படிப்பின் வரத்தையும் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்துடணும். இன்னும் கர்த்தாவே, அவர்கள் தங்கள் இஷ்டத்துக்கும் தாங்கள் போன போக்குக்கு செல்லாமல் நேரத்தை வீணாக்காமல் தங்களுடைய வாழ்க்கையை சுவாமி சரியான முறையில் நடத்துவதற்கு நீங்கள் அவங்களுக்கு வழிகாட்டுங்க. இன்னும் ஆண்டவரே, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உடைய வசனத்தின் மூலமாக தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே தானே ஆண்டவரே. நீங்கள் தான் சுவாமி அவர்களுக்கு உம்முடைய வசனத்தை போதித்தருளும். அந்த பிள்ளைகளை உம்முடைய வசனத்தினாலே நிரப்பியருளும். ஆண்டவரே, அவர்களெல்லாம் உம்மை தேடுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துடலும். இந்த கடைசி நாட்களிலே இந்த வாலிபர் மத்தியிலே நீர் உம்முடைய ஆவியை அனுப்புவேன் என்று சொன்னீரே. அவர்களெல்லாம் உமக்கென்று எழும்பி பிரகாசிப்பார்கள் என்று சொன்னீரே. அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றியறலும். ஆண்டவரே, இந்த வாலிபர்களை சுவாமி உம்முடைய கரம் பிடித்து நடத்தியறலும். அவர்கள் சுவாமி ஆலயத்திற்கு வரவும் ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் மத்தியிலே ஒரு நல்ல மாற்றத்தை காணும்படியாக கிருபை செய்திடலும். ஆண்டவரே, அந்த வாலிபர்கள் தங்கள் வழியை சுவாமி சுத்தம் செய்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தங்களுடைய நீர் அவர்களுக்காக செய்தவற்றையெல்லாம் அவர்கள் நினைத்து பார்த்து சுவாமி உம்முடைய இரத்தத்தினாலே அவர்கள் எல்லாம் கழுவப்பட்டு ஆண்டவரே தங்களை முற்றிலுமாக உமக்கென்று ஒப்படைத்து சுவாமி அவர்கள் அந்த துர்குணத்திலிருந்தோம் பாவத்திலிருந்தோம் அந்த விடுதலை பெற்று உமக்கென்று வாழ வழி செய்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு நேருடன் எல்லா சோதனைகளிலிருந்தும் அவர்கள் தப்பித்து கொள்ள அவர்களுக்கு வழியை காண்பி தரணும். ஆண்டவரே சுவாமி, எத்தனையோ பிள்ளைகள் சுவாமி படித்து விட்டு வேலை இல்லாமல் சுவாமி தவிக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையை கொடுத்துடணும். ஆண்டவரே, நல்ல படிப்பின் அறிவை கட்டளையிட்டணும். அவர்கள் ஒருபோதும் தங்களை சுவாமி தாழ்வாக நினைத்து விடாதபடிக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராதபடிக்கு அவர்களை உயர்த்திடணும். அவர்கள் எந்த காரணத்தோட்டும் டிப்ரெஷனில் மனசோர்வில் போகாதபடிக்கு அந்த வாலிபர்களுக்கு நீங்கள் தான் துணை புரியுமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் பெரிய ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர்கள் வாழ்க்கையிலே காண்பித்தரலும். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே இழுப்புதலை கட்டளையிட்டரலும். வாலிபர்கள் எழுந்திருந்து சுவாமி அவர்கள் உமக்காக பிரகாசிக்க கிருபை செய்திடலாம். உப்பாகவும் ஒளியாகவும் உம்மை பிரதிபலிக்கிறவர்களாகவும் மாற்றப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நீங்கள் தான் சுவாமி அந்த வாலிபர் மத்தியிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே சுவாமி, ஆலயத்திலும் திருச்சபையிலும் இன்னும் கூட்டங்களிலும் கூட்டமாக எழும்பி உமக்காக பிரகாசிக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, அவர்களுக்கெல்லாம் சுவாமி நீர் தான் சுவாமி பரத்திலிருந்து ஞானத்தை தந்து அவர்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே, இந்த வாலிபர்களுக்கு சுவாமி வரும் எல்லா சோதனைகளிலிருந்தும் அவர்களை சுவாமி நீங்கள் தான் வெளியே கொண்டு வருமாறு வேண்டிக் கொள்கிறோம். அந்த சோதனையில் விழுந்து விடாதபடிக்கு சுவாமி அவர்களை மீண்டுமாக எழுப்பி அவர்களை சுவாமி நல்வழிப்படுத்துமாறு வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் சுவாமி நீங்கள் ரட்சித்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இந்த வாலிப வயது மிகவும் பொல்லாத வயது. அந்த வயதிலே சுவாமி ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவரை நீர்தான் சுவாமி அவர்களை தூக்கி எழுப்பி அவர்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே, இந்த வாலிபர் மேலே உள்ள பாரத்தை அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற பாரத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கொடுத்து சுவாமி அவர்கள் அந்த வாலிபர்களை சரியான வழியிலே நடத்த நீர் உதவி செய்யுங்க. எந்த வாலிபர்களையும் சுவாமி எரிச்சல் உண்டாக்காம அந்த பிள்ளைகளுக்கு சுவாமி ஏற்ற வழியிலே அவர்களை
நடத்த ஞானத்தை தாங்க, பெற்றோருக்கு வேண்டிய ஞானத்தை தாங்க, அறிவை கொடுங்க ஆண்டவரே. அந்த புத்தி சொன்னால் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு அது மனதிலே பதிவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சுவாமி நீங்கள் தான் சுவாமி தெய்வமாக இருந்து சரியான பாதையை காட்டுமாறு வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க்கை வாழவே தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. நீங்கள் தான் சுவாமி அந்த பாதையை சரிப்படுத்தி அவர்களையெல்லாம் ஒழுங்குபடுத்தி அவர்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துமாறு வேண்டிக் கொள்கிறோம். உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே, உம்மால எல்லாம் கூட மாண்டவரே, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் சொல்லாகும், நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அவர்களுக்கு சுவாமி உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களுக்கு நல்ல விடுதலை கட்டளையிட்டறலாம். அவர்களை ரட்சிப்பின் பாதையிலே வழி நடத்துங்க. ஒவ்வொரு இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் தான் சுவாமி அவர்களை சீர் தூக்கி பாரோம் ஆண்டவரே. உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நம்பின பிள்ளைகளை நீர் ஒருபோதும் வெட்கப்படுத்துவதில்லை என்று சொல்லி நீர் சுவாமி தயவு கூர்ந்து அந்த பிள்ளைகள் மேல் இரக்கம் காட்டி அவர்களை சுவாமி உம்முடைய மந்தையிலே சேர்த்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அவர்கள் எல்லாரையும் சுவாமி சீர் தூக்கி அவர்களை எழுப்பும், உம்முடைய சாட்சிகளாக மாற்றும், உம்முடைய பிள்ளைகளாக வழி நடத்தும். துதி கன மகிமை யாவற்றையும் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். ஜெபம் டிவி சேட்டலைட் உலகம் முழுவதும் ஒளிபரப்பாகவும் போதர்கள் குடும்பத்தையும் அவர் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் தேவன் சித்தம் இருக்கவும், சுகம், பலன், ஆரோக்கியம், பாதுகாப்பு அனைத்து செயல்களும் கர்த்தர் அவரோடு கூட இருக்கவும், பொருளாதார தேவையும் பண தேவையும் சந்திக்கப்பட நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா இந்த நேரத்துக்காக இருதயத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா கடந்த வருடம் முழுவதும் தகப்பனே நீங்கள் அப்பா அந்த ஊழியத்தை நடத்திட்டு வந்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த புதிய ஆண்டிலும் கூட தகப்பனே என் தேவன் அப்பா போன வருடத்தில் மகனோடு கூட இந்த செய்த ஊழியத்தை காட்டிலும் அப்பா இன்னும் 1000 மடங்கு தகப்பனே பலனுள்ளவர்களை மாற்றி என் தேவன் நீங்கள் இந்த ஊழியத்தை நடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த ஜெபம் டிவி உங்களோட கரத்தில் கொடுக்கிற ராஜா என் தேவன் நீர் எவ்வளவு அருமையாக தகப்பனே அப்பா நீர் மகனோடு கூட பேசி நீர் விஷன்ஸை கொடுத்து ஒரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறீங்களே அதற்காக நன்றி தகப்பனே. உங்கள் வார்த்தை ஒன்றுமே தரையில் விழாது தகப்பனே. நீங்கள் மகனோடு கூட என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீரோ அதை செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறீரோ அதற்காக நன்றி தகப்பனே. இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா நிறைய பேருக்கு இது இன்னும் ரீச் ஆக, நிறைய பேர் இது நிமித்தம் ஆசீர்வாதம் அடைய, இன்னும் நிறைய பேர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள, உலகத்தின் பாவங்களை மீட்ட ஒரே தேவன் நீர் என்பதை அறிந்து கொள்ள இந்த ஊழியம் தகப்பனே அப்பா இது ஒரு பிரயோஜனம் உள்ளதா இருக்க இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதை பார்க்கிற ஒவ்வொருத்தங்களும் தகப்பனே ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா இதை பார்க்கிற ஒருத்தங்களோட டைம் கூட வீணாய் போனதென்று இல்லை, கர்த்தரோட சமூகத்தில் நாங்கள் விதைச்சிருக்கிறோம். இதற்குடைய பலனை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி அநேக சாட்சிகளை இந்த வருடத்தில் நாங்கள் கேட்க காண நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ராஜா. அப்பா நீர் அப்பா ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தனை வேத சொல்லுகிறது தகப்பனே. அப்படியாக மகனுக்கும் அப்பா உங்க குடும்பத்துக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க. நீர் நினைத்தருளினதற்காக நன்றி தகப்பனே. நீர் நடத்தினதற்காக நன்றி தகப்பனே. குறைவில்லாமல் இன்னும் நீர் அதிகமாய் நடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி ராஜா. அப்பா இந்த குடும்பத்திற்கு மேல ஒரு பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும் தகப்பனே. எங்க போனாலும் வந்தாலும் தேவனோட பிரசனம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதே போல இந்த ஊழியத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அது எல்லாவற்றையும் நீங்க சந்தித்து கொடுக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா பரத்துல இருந்து நீர் கட்டளையிடும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா மனுஷனை நம்புவதை காட்டிலும் தகப்பனே நாங்க உங்களை நம்பி இருக்கிறோம் ராஜா. இந்த ஊழியம் கர்த்தர் கொடுத்தது, இந்த ஊழியம் கர்த்தரால நிலைநிறுத்தப்பட்டது அல்லவா என் தேவன். நீர் இந்த ஊழியத்தோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கிறது. இந்த உலகம் காணட்டும் தகப்பனே. அப்பா நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அதிகமா ஆசீர்வதிங்க அப்பா. இன்னும் அதிகமான பேருக்கு இந்த சுவிசேஷம் கடந்து போக ஹெல்ப் பண்ணுங்க ராஜா. என் தேவன் அப்பா நீர் போதுமானவரா இருக்கிறீங்க. எங்க எல்லாருக்கும் போதுமானவரா இருந்தது போல இந்த உலகத்துக்கு நீர் போதுமானவரா இருக்கிற என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. உங்க கரத்துல கொடுக்கிறப்பா. இந்த வருடத்துல இந்த ஊழியம் இன்னும் அதிகமா வளருகிறது அப்பா. எங்க கண்கள் காண ஹெல்ப் பண்ணுங்க கர்த்தரே. இவனோடு கூட நின்று
நின்று இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் என்று தகப்பனே. அப்பா, பிள்ளைகளை குறித்து சாட்சி கொடுக்கத்தக்கதாக என் தேவன் நீங்கள் நடத்த போகிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பேசும் ஜெபக்கேள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியினால் அவை சோத்தரிப்போம். அடுத்த குறிப்பாக நம்ம தேசத்தில் உள்ள ஒவ்வொரு போதர்களையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தவும், அவருடைய சபை வளர்ச்சி அடையவும், ஆத்துமாக்கள் பெருகவும், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படவும், போதர்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கவும் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இதோ தகப்பனே ஆண்டவரே, போதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபையிலும் உள்ள போதகரை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. போதகர் உண்மையாக ஆண்டவரே ஊழியம் செய்ய நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒருவரும் தகப்பனே ஆண்டவரே வீணான ஆண்டவரே அப்பா கள்ள போதகராக இல்லாமல் தகப்பனே ஆண்டவரே உண்மையாகவும் உத்தமமாகவும் ஊழியம் செய்ய ஆண்டவரே நீங்கள் ஊழியக்காரர்களை தகப்பனே கனப்படுத்தும்படியாக கேட்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஊழியக்காரர்கள் தகப்பனே ஆண்டவரே ஆரோக்கியமாக இருக்கவும் ஆண்டவரே அவர்கள் பலப்படுத்தி தகப்பனே எங்கெங்கு ஆண்டவரே சென்று உம்முடைய ஆண்டவரே சுவிசேஷத்தை சொல்ல தகப்பனே அவர்களுக்கு ஆண்டவரே கிருபை ஆண்டவரே அப்பா கொடுக்கப்பட்டுள்ளதோ அங்கெல்லாம் போய் தகப்பனே உமது ஊழியத்தை செய்ய நீங்கள் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கட்டளிடும்படியாக கேட்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே அவர்கள் தேவைகளை நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. இன்னும் தகப்பனே ஊழியத்தில் அதிகமாய் ஆசீர்வதித்து அதிகமான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே என்று கூப்பிடும் புத்திர சுவீகாரத்தை தந்தபடியால் ஒவ்வொரு ஆண்டவரே போதகரையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஊழியக்காரர்கள் இன்னும் அதிகமாய் இந்த வருடத்தில் தகப்பனை எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே நீங்க கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறேன் ஏசப்பா. இன்னும் அதிக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும் ஆண்டவரே உம்முடைய கிருபை வேண்டும் ஏசப்பா. நீங்க கண்ணோக்கி பார்த்து தகப்பனே ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கு தகப்பனே ஆண்டவரே பணத்தினாலும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. உடல் சோர்வில்லாதபடி பலப்படுத்துங்க. அவர்களுடைய தேவைகளை சந்திங்க. ஊழியத்தில் அதிகப்படுத்துங்க. இன்னும் எழுப்புதல் அதிகமாகும்படியான இந்த வருடத்தில் தகப்பனே நீங்க ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த குறிப்பிட்ட ஜபத்தை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். மீட்பெரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பொதுவான ஜபத்திற்கு நாம் கடந்து செல்வோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அந்த காரியத்திற்காக நாம் இப்போ ஜெபிப்போம். ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேளுங்க. தகப்பனே, இந்த வருஷத்தில் நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் ராஜா. இந்த புதிய வருஷத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ராஜா. ஆண்டவரே, எங்களோட தேவைகள் அநேகமாக இருக்குது. நீங்கள் எங்களோடு கூட இருந்து தகப்பனே எங்களை நடத்துங்க ஏசப்பா, நடத்துங்க ஏசப்பான்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தரிடத்தில் நம்ம கேட்போமா? தகப்பனே, நீங்கள் வாங்க ஆண்டவரா. அப்பா, எங்கள் ஜெபத்தை கேளுங்க ஏசப்பா. எங்களோட தேவைகளை சந்திங்க ஏசப்பா சொல்லி ஜெபிப்போமா? தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி ஆவியானவரே, சூத்திரங்க தாவராஜா. அப்பா, அந்த நிகழ்ச்சி மூலமாக தாவாண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ ஜனத்தை கத்தாவை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை தகப்பனே தாவராஜா. ஆண்டவரே, இந்த வருஷங்க தாவராஜா அநேக கேள்விக்குறிகளோடு தாவராஜா ஆண்டவரை. அப்பா, இருக்கிற மக்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரை. இந்த வருஷமாச்சு நடக்குமா நடக்காதா இந்த பயத்தோடு இருக்கிற ஆண்டவரை அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. ஆவியானவரே, சூத்திரங்க தாவராஜா ஆண்டவரை. அப்பா, நீங்கள் அநேகருக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கீங்க ராஜா. அப்பா, அந்த வாக்குத்தத்தங்களுக்கு தாவ அவங்களோட வாழ்க்கையை நிறைவேற உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரை. அவங்க கேள்விகள் எல்லாவற்றையும் தாவராஜா ஆண்டவரை. அப்பா, நீங்கள் முச்சுப்புள்ளி வைக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரை. என் தேவன் செய்தார் என்று சொல்லி தாவராஜா ஆண்டவரை. அப்பா, அவர்களுக்கு ஒரு சாட்சியை கொடுக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரை. தகப்பனே, சூத்திரங்க தாவே சூத்திரமாத ஆண்டவரை. அப்பா, அவர்கள் பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கப்பா. இந்த வருஷம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி தாவராஜா ஆண்டவரை. அவங்க பயத்தை எல்லாவற்றையும் நீ நீக்கி போடும்படியாய் செபிக்கிறேன் ஏசப்பா. தகப்பனே, சூத்திரங்க தாவராஜா ஆண்டவரை. அப்பா ஆண்டவரே, சூத்திரங்க தாவராஜா. தனிமையாக இருக்கிற தாவு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாவராஜா ஆண்டவரை. அப்பா, யோசித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. ஆண்டவர் கத்தாவை என்னோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி தாவராஜா ஆண்டவரை. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தாவே அந்த ஆண்டவரை. அப்பா, நீங்க கொடுக்கப்பட்ட கத்தா அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றிங்க ஏசப்பா. ஆண்டவரே, சூத்திரங்க தாவராஜா ஆண்டவரை. பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை தாவராஜா ஆண்டவரே உன் ஜனங்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரே, சூத்திரங்க அந்த வார்த்தை நிறைவேற்றுங்க ஏசப்பா. ஆண்டவரே, அவளோடு கூட இருந்து தாவே சூத்திரம் அப்பா ஆண்டவரை. செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் ஆண்டவரை. அந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அப்பா, அவர்களுக்கு தாவே ராஜா அவன் கூடவே இருந்து தாவே
ராஜா அவங்க குடும்ப வாழ்க்கையில என்னெல்லாம் குறையா இருக்கிறதோ கத்தாவே, அப்பா அவர்களுக்கு என்னெல்லாம் கேள்விக்கு குறியா இருக்கிறதோ கத்தாவே, எதற்காக ஆண்டவர் அவங்க பயந்து கொண்டு இருக்கிறார்களோ கத்தாவே ராஜா, ஆண்டவர் இந்த வார்த்தை அவர்களுக்கு கடந்து போகட்டும் ஆண்டவரா, இந்த வார்த்தை அவர்களோட வாழ்க்கையில கடந்து போகட்டும் மேச்சப்பா. அவை ஆண்டவரே சோத்திரங்க தாவே ராஜா, அப்பா இந்த நேரத்திலே கத்தாவே ராஜா ஆண்டவரா, அப்பா ஆண்டவரே சோத்திரங்க தாவு ஒவ்வொரு வீடுகளிலும் கத்தாவே ஆண்டவரா, அப்பா உங்களுடைய பிரசனை இறங்கட்டும் கத்தாவே ராஜா ஆண்டவரா, அப்பா இந்த வார்த்தை அவங்க கேட்கும் போது கத்தாவே என் தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார் என்று சொல்லி கத்தாவே ராஜா ஆண்டவரே சோத்திரங்க தாவு இருதயத்துல பேசுங்க தாடி கத்தாவே. அப்பா அம்மைக்கு நன்றி ராஜா, நன்றி இயேசுவே சோத்திரங்க தாவே ராஜா ஆண்டவரா, அப்பா வெறுமையாய் கத்தாவே நாங்க இருக்காதபடிக்கு கத்தாவே, அப்பா ஒரு நிரம்பி வரையில ஒரு பாத்திரமா இருக்கணும் ராஜா ஆண்டவரா, அப்பா ஒவ்வொரு வீடுகளிலும் கத்தாவே ராஜா ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே கத்தாவே ராஜா, உங்களுடைய தயவினாலே உங்களுடைய கிருபையினாலே இறக்கங்களினாலே கத்தாவே நடத்துங்கப்பா ஆண்டவரே சோத்திரங்க தாவே ராஜா ஆண்டவரா, அப்பா அம்மைக்கு கத்தாவே இந்த செய்தி ஆண்டவரே பார்க்கிற ஒவ்வொருவரும் கத்தாவே ராஜா ஆண்டவரா, தகப்பனே இந்த வருஷத்தின் முடிவிலே கத்தாவே அப்பா ஆண்டவர் சாட்சி கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ராஜா ஆண்டவரா. அவை ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி தகப்பனே சோத்திரம் கத்தாவே அப்பா. எந்த வீடுகளிலும் கத்தாவே பிசாசின் போராட்டங்கள் இருக்கிறதோ கத்தாவே எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தினாலே கத்தாவே இப்பொழுது கத்தாவே ராஜா ஆண்டவரா, அப்பா நாங்கள் முறியடிக்கிறோம் ராஜா ஆண்டவரா, அப்பா தகப்பனே சோத்திரம் கத்தாவே பொல்லாத அந்தகார கிரியைகளிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரா, அப்பா வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவைகளை கத்தாவை நாங்கள் கட்டளையிடுகிறோம் கத்தாவே இப்போதே கத்தாவே ராஜா ஆண்டவரா, அப்பா ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புற காரியங்களை கத்தாவே ஆண்டவரா வாகாமல் போகட்டும் கத்தாவே ராஜா ஆண்டவரா, தகப்பனே சோத்திரம் கத்தாவே ராஜா. அவை ஆண்டவரே நன்றி நன்றி கத்தாவே சோத்திர ராஜா ஆண்டவரே, ஒவ்வொரு வீடுகளிலும் கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளின் மத்தியிலும் கத்தாவே ராஜா உன்னுடைய தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும் கத்தாவே ராஜா, உன்னுடைய கிருபை இறங்கட்டும் கத்தாவே சோத்திரம் ஆண்டவரா, அப்பா ஆண்டவரே ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவரா, அப்பா ஆண்டவரே சோத்திரம் அவனுக்கு கட்டளையிடும்படியாய் செபிக்கிற ராஜா ஆண்டவரா, தகப்பனே கத்தாவே ராஜா ஆண்டவரா, நோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரா, அப்பா ஆண்டவரே சோத்திரம் கத்தாவே எந்த ஒரு நோயா இருந்தாலும் கத்தாவே அப்பா ஆண்டவரே சோத்திரங்க நீங்க தொட்டு குணமாக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரா, அப்பா சோத்திரங்க தாவே ராஜா ஆண்டவரா, படுக்கையில இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தாவே ஆண்டவரா நீ எழுந்து கத்தாவே ராஜா ஆண்டவரா, அப்பா நீங்க தொட்டு எழுப்பும்படியாய் செபிக்கிற ராஜா ஆண்டவரா, தகப்பனே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆவியானவரே சோத்திரங்க தாவே ராஜா, தகப்பனே உமக்கு சோத்திரங்க தாவே சோத்திரம் அப்பா ஆண்டவரா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த வருஷத்திலேயும் கத்தாவே ராஜா ஆண்டவரா பிள்ளைகள் மத்தியில ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கத்தாவே ராஜா ஆண்டவரே சோத்திரங்க தாவே அப்பா. பிசாசன பிள்ளைகளின் தொடாதபடிக்கு தகப்பனே ராஜா ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே கத்தாவே ராஜா ஆண்டவரா, அப்பா வாலிப பிள்ளைகளை நீங்க கத்தாவே நீங்க அனைத்து கொள்ளும்படியாய் செபிக்கிற ராஜா ஆண்டவரா, தகப்பனே உமக்கு நன்றி ராஜா, நன்றி இயேசுவே சோத்திரம் ஆண்டவரா, அப்பா வாலிப பிள்ளைங்களுக்கு கத்தா வேலைகளை கட்டளையிடும்படியாய் செபிக்கிற ராஜா. அவை ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி தகப்பனே சோத்திரங்க தாவே ராஜா ஆண்டவரா, அப்பா ஆண்டவரே சோத்திரங்க தாவே ஆண்டவரா, அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே சோத்திரங்க தாவே அப்பா. மட்டுமாய் கத்தாவே நடத்தி வந்த தேவன் கத்தாவே ராஜா தொடர்ந்து கத்தாவே நடத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டவரா, அப்பா அந்த செபம் கத்தாவே எந்த ஒரு தடைகளும் இல்லாதபடிக்கு தகப்பனே ராஜா ஆண்டவரே தொடர்ந்து நடைபெற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களோட தேவைகளை சந்திக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரா, அப்பா ஆண்டவரே சோத்திரங்க தாவே ராஜா ஆண்டவரே எங்களுக்கு விரோதமா எழும்புற காரியங்களை கத்தாவே ராஜா எல்லாவற்றையும் கத்தாவே நீங்க நிர்மலப்படுத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டவரா, தகப்பனே கத்தாவே ஆண்டவரா ஜெபிப்பதற்கு கத்தாவே ராஜா ஆண்டவரா, அப்பா ஆண்டவரே சோத்திரங்க தாவே அப்பா நீங்க கத்தாவே ராஜா ஆண்டவரா ஆத்மாக்களை பெருக கத்தாவே நீங்க கொடுக்கும்படியாய் செபிக்கிற ராஜா ஆண்டவரா, இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே சோத்திர ராஜா ஆண்டவரா, அப்பா மட்டுமா எங்களை நடத்தி வந்த தயவுக்காம நன்றி ராஜா, தொடர்ந்து கிருபையாய் கத்தாவே ராஜா ஆண்டவரா நடத்த போகிற தயவுக்காம நன்றி செலுத்துகிற ஆண்டவரா, துதியான மகிமை எல்லாவற்றையும் கத்தாவே உமைக்கே செலுத்துகிற கத்தாவே இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமே மறவாதே ஆமென். எங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஜெபம் டிவி நேயர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு என்னவென்றால், இந்த புதிய ஆண்டிலிருந்து யார் யாருக்கு ஜெபிக்க ரொம்ப ஆசையாகவும் ரொம்ப வாஞ்சையாகவும் இருந்ததுன்னா இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.